நமஸ்காரம். நவராத்திரியோட 5ஆம் நாள் கொண்டாட்டங்கள். நேத்தி ஒரு மேடம், ஜெயக்குமாரி மேடம், அவங்க ஆக்சுவலி தே பிலாங் டு கும்பகோணம். அவளுக்கு ரொம்ப பூர்வீகமாக அங்கே தான் இருக்கா. அவள் சென்னையில் புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் கொலு வைக்கிறோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு. அவள் எப்படி என்னை கூப்பிட்டா அப்படின்னா, யூடியூப்பில் என்னை பார்த்துட்டு அது மூலமாக என்னை கூப்பிட்டா. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, எல்லோரும் கமெண்ட்டு கொடுங்க, அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னோடய யூடியூப்பை பார்த்து நாங்கள் இந்த மாதிரிலாம் சத்சங்கத்தை நாங்கள் பரப்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறா இல்லையா சென்னையில். ஸோ அதனால் அவள் நீங்கள் உங்கள் குரூப்பை கூட்டின்னு எங்களுக்கு பாராயணம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டால், உடனே நாங்களும் ஓகே சொல்லி நாங்கள் போனோம். ரொம்ப அழகான மரியாதைங்க. நிஜமாக இப்படியும் இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் அவ்வளோ அழகாக 2 பேரும், மாமா மாமி 2 பேருமே ரொம்ப அழகாக மரியாதை கொடுத்தா. அண்ட் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தேன்னா குலு வச்சுருக்கா பாருங்கோ, அவ்வளோ பொறுமை. ஆக்சுவலி இந்த பொம்மைகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கும். இதுதாங்க லா ஆஃப் நேச்சர். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். அவ்வளோ அழகாக வச்சுருக்கா. ஒரு பிள்ளையார் அப்படின்னா அது ஒரு தீம் எடுத்துனா ஏகப்பட்ட பிள்ளையார் வகைகள். அப்புறம் கிருஷ்ணர் அப்படின்னா அந்த காளிங்க, இந்த வசுதேவர் எப்படி அந்த கூடையை தூக்கின்னு யமுனா நதிக்கரையை கிராஸ் பண்ணுறா, அதை அழகாக ஒரு தீம் வச்சு பொம்மை வச்சுருக்கா. அப்புறம் அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் இந்த முருகர் 6 பேர் கார்த்திகை பெண்கள் இருக்கா இல்லையா, அவளை அழகாக வச்சுருக்கா. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒன்று நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் செட்டியார் பொம்மைகள்னால் அதுக்கு மேலே ஒன்று இப்போ ஒரு தலையாட்டிண்டு செட்டியார், அதுக்கப்புறம் கொடையை வச்சுண்டு, அதாவது வெயில் மழைலாம் பார்க்காம அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு குட்டி கான்செப்ட். இதில் ஒரு நகைச்சுவையும் இருக்குது, ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான விஷயங்களும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்துங்க. அந்த பொம்மைகளை பார்த்து ரசித்து ஒன்றுத்தையும் அவள் அழகாக வச்சுருக்கா. ஒரு சிட்டி, இந்த ஒரு பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் எப்படி ஃப்ளைஓவர் இருக்குது, அங்கங்கே வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நம்ம ஈஸின்னு சொல்லிடுறோமே வழியே, இது அழகாக ஒவ்வொரு வருஷமும் வச்சு அதுக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணி திருப்பி அதை அன்பேக் பண்ணி உள்ளே ஜாக்கிரதையாக வச்சு ரொம்ப பெரிய வேலைங்க. அதுக்கெல்லாம் ஒரு தனி பொறுமை இருக்கணும், அப்படின்னா தான் அதை பண்ண முடியும். இதுக்கு மேலே அழகாக கோலங்கள், இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப வச்சு எல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. ஸோ எங்களுக்கு நிஜமாகவே இட் வாஸ் எ ட்ரீட் ஃபார் மை ஐஸ். எங்கள் அத்தனை பேரும், நாங்கள் போன குரூப் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தர் ஒரு படியை பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். அதை பாருங்கோ தசாவதாரம் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கோ அம்பாள் எப்படி இருக்கா, இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இட் வாஸ் ஒரு ஐ ஓப்பனிங்காக. நாங்கள் சும்மா போகிறோம் பாராயணம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அழகாக அவள் வச்ச அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் ஒன்று சொல்லும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, ரொம்ப அழகாக வச்சுருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டு கொடுக்கும்போதும் அவளுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக இட் வுட் ஹவ் டேக்கன் அட்லீஸ்ட் 5 hours அதை செட் பண்ணுறதுக்கு. 5 hours மேலேயே ஆயிருக்கும். ஆனாலும் நம்ம ஒன்று நம்ம அப்படி அப்ரிஷியேட் பண்ணி நம்ம ரசித்து சொல்லும்போது என்னன்னா, அந்த 5 hours ஒரு 5 seconds மேலே ஆயிருக்கும் அவளுக்கு. அதுதாங்க நம்மளோட வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் அழகாக பாராயணம்லாம் பண்ணினோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நடுவில் அழகாக காஃபி அந்த மாதிரி தாகசாந்திக்கெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்தா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே குட்டியாக கொஞ்சம் பேர் வந்திருந்தா, அவளுக்கெல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணோம்னா அதையும் நாங்கள் அழகாக பாராயணம் பண்ணோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் போட்டாள், நாங்களும் தேவி மகத்தையும் கற்றுண்டு உங்கள் எல்லாரையும் நான் கும்பகோணத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே உங்களை பாராயணம் பண்ண வைக்கணும் அப்படின்னா. அது நடக்கும் அது அப்புறம். பட் எங்களை ஒரு ஹைலைட் பண்ணிட்டா பாருங்க, உங்களை நாங்கள் கூட்டின்னு போய் நான் கும்பகோணத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னா எல்லா பெருமையும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. நிஜமாக எங்கள் முத்துமாரியம்மன் தெய்வத்துக்கும் சரி, எங்கள் குழு பாலா மகளிர் சங்கமம் அத்தனை பேருக்கும் அது அந்த ஒரு வார்த்தைகள் ரொம்ப எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துது. ஏன்னா எங்களை ஒரு எலிவேஷன், ஒரு ப்ரமோஷன். கும்பகோணத்துக்கு நாங்கள் போகிறோம் போல அதெல்லாம் அப்புறம். பட் அவங்களுக்கு அந்த தாட் வந்தது பார்த்தீங்களா, அப்போ அந்த தாட்டுக்கு நாங்கள் அதை கொடுத்தோம் அப்படிங்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது.
நிஜமாகவே நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன், நீங்களும் பார்த்து ரசிங்கோ. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. நஞ்சனே கமெண்ட் பண்ணால் எவ்வளோ ஒரு பூஸ்ட்டு குடித்த மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் நிஜமாகவே இந்த மாதிரி ஒன்று குட்டி வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. அதுக்கு தான் அந்த கமெண்ட் அப்படின்ற எழுத்துக்களுக்கும் அவ்வளோ வீச்சு இருக்குது, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அது பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அன்றைக்கி ஒரு ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்கேன் நான். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவா என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம், இதுதாங்க தலைப்பு. எல்லாருமே இதுக்கு வயசு வரம்பே கிடையாது, சின்னவா பெரியவாலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் அவளுக்கு விருப்பப்பட்டால் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ்ஸு ஃபீஸு எல்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், வாட் இஸ் வா, நம்ம உடம்பு எப்படி இருக்குது, பிரபஞ்சம்னா என்ன, இப்படிங்கிற விவரங்கள்லாம் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து விருப்பப்பட்டவா என்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கணும். டைமிங்ஸ்னால் அவள்கிட்ட சொல்லிவிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் கால் மேலே கற்றுருக்காரு, சேரில் உட்காந்துருக்காரு, அவர் அங்கே பாருங்க படுத்துருக்காரு, மூளையில் படுத்துருக்காரு, இங்கெல்லாம் இருக்காரு. அவர் தாங்க வசதி, அது பார்த்தீங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அது வச்சுக்கணும். பாடலாவதி பட்டாமரா மலிலானா கலமஞ்சிரஞ்சனி அமேய விக்ரமா க்ரூரா சுந்தரி சுரசுந்தரி வனதுர்கா ஜமாதங்கி மதங்கமுனி பூஜியா ராமே மாகேஸ்வரி சைத்ரி கௌமாரி வைஷ்ணவி லதா சாமுண்டா வைபவாராகி லக்ஷ்மி சத்புருஷாகிருதி விமலோத்கர்ஷணி ஞான क्रिया नित्या सबुद्धिदा बहुला बहुला प्रेमा सर्ववाहन वाहना यशुंभ शुंभ वनीत महिषासुरमर्दिनी मधुकैरवकन्त्री च चण्डमुण्ड विनाशिनी सर्वा विनाशा च सर्वदानवकारी सर्वशास्त्रमयी सत्या सर्वसर्वकारिणी जला अनेक सहस्रहस्ता च अनेक हस्तस्वधारिणी कुमारी नैककन्या च कैशोरी वरुण्यति अप्रौढा सहस्रप्रौढा च वृद्धमाता बलप्रदा मार्गोदरी मुक्तकेशी घोररूपा महारा अग्नि ज्वाला रौद्रमुखी कालरात्रि तपस्विनी नारायणी भद्रकाली विष्णुमाया जलोदरी शिवदूली कलाली च अनन्त परमेश्वरी कात्यायनी च सावित्री प्रत्यक्षानुभासिनी यैदं प्रकटे नित्यं दुर्गा नाम सहस्रकम् नासव्यं विद्यते देवी निषुकेषु पार्वती धनं धान्यं सुतं जायाम् अयमस्ति न मेव च चतुर्भुजं तदा साधे लभे मुक्तिं च शाश्वती कुमारी पूजयित्वातु यत्का देवी सुरेश्वरी पूजयेत् परया
पठे नाम सदा जपम् तस्य सिद्धिर्भवेत् देवी सर्वैश्वर्यैरपि राजानुदासान्ति राजश्रियमाप्नुयात् कोरोचनानन्दकुङ्कुमेन सिन्दूरकर्पूरमधुरयेन विलिङ्गयन्तां विलिलाविनियो भवे सदा काले गौमासान्यनामते चन्द्रशाभिषङ्गजे विलिङ्गप्रबले स्तोत्रं च सवे सम्पदं वदम् इति श्रीवैष्णवशास्त्रे दुर्गा अष्टोत्तरशतनामस्तोत्रं समापयामि। वरादापृष्ठमोगाय வேசம் கொள்ள அவளுக்கு நிகராய் யாரும் இல்லை அன்பின் வில்லை அருள வேதம் கரை புரண்டோட மனதில் கட்டிய மணாளம் தன்னை கட்டி பிடித்து காதல கசிந்த பார்வதி அவதின் நாடம் கண்டு உள்ளம் நெறிந்தான் உமையோடு கலந்தான் சிவனின் சிவத்தை தவதா தனித்தான் காஞ்சி மலரில் காமாட்சி இறைத்தான் திரிபுர சவிதரி தரிசனம் தந்தார் ஆசம் மறுக்குசம் கரும்பில் மலர்கடி தாங்கிய கோலம் தலைவின் வடிவம் ராஜராஜேஸ்வரி உமாமகேஸ்வரி காஞ்சில் தங்கி காசினியாழ்வா பூமிக்கு உரிய சேத்திரம் வாழும் கண்டு கூடி குலவும் நகரம் என்றால் இதுதான் நகரம் உலகம் சுழலும் அச்சும் இதுதான் பொன்மழை பொழிந்த மண்ணில் தானே தங்கம் தாங்கும் சோவாய் பெற்றது தாண்டாவது தன் மகன் கணவரை அவளை அருகே அனைவருக்கும் வழங்க வளமும் நலமும் வாழ்த்தும் தந்த அன்னை காமாட்சி அமர்ந்த திருநலம் விநாயகன் இங்கே வேந்தன பிறந்து துன்பீராக அடங்கிதாற்றின் திருவாசம் சம்ஸ்கவாணசாபம் அடிமாதிராபுரம் மயூரே கசதே பவாமே பவானி யாயை பத்மாசனஸ்தாம் விகசிதவரம்